எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும், லைக் பண்ணுறதுக்கும், ஷேர் பண்ணுறதுக்கு, கமெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் மிக்க நன்றி. இப்போது நம்மளுடைய சேனல் சார்பாக தொடர்ந்து மகாபாரத கதைகளை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு ஒரு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு உரிய ஒரு மகாபாரத கதை, கர்ணன் அவர் மரணமடைந்து சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது எல்லா ஆத்மாக்களும் பசி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும் பொழுது கர்ணன் மட்டும் மிகவும் பசியினால் அவதிப்பட்டிருக்கார். அப்போது அவருடன் இறந்து போன அவருடனோ அதற்கு முன்னரோ இறந்து போனவர்கள்லாம், அவருக்கு தெரிந்தவர்கள் எல்லாம், கர்ணன் மகா தர்ம பிரபுவாச்சே, அவர் எப்படி அவர் பசியில் தவிக்கிறாரு, நான் தான தர்மங்கள் பண்ணுறதுல ரொம்ப சிறந்தவராச்சே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குழப்பம் அடைகிறாங்க சொர்க்கத்தில். அப்போது கர்ணனுக்கே பசி தாங்க முடியல. நம்ம என்னடா பாவம் செஞ்சோம், எல்லாருக்கும் நான் தான தர்மம் தானே செஞ்சோம், ஏன் நமக்கு பசி வதைக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நாரத முனிவர் அங்கே தோன்றுறார். கர்ணா, நீங்கள் தான தர்மங்கள் நிறைய செய்துங்க, பொன்பொருள் நவரத்தனங்கள் செல்வங்கள் எல்லாமே கொடுத்தீங்க. ஆனால் நீங்கள் ஜனங்களுக்கு வயிறார சாப்பாடு போடலை. தானத்தில் சிறந்தது அன்னதானம். அன்னதானம்லாம் நீங்கள் யாருக்கும் எதுவும் செஞ்ச மாதிரி இல்லை. அதனால தான் உங்களுக்கு பசி எடுக்குது கர்ணா. நீங்கள் அதனால் அது ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. உங்களுடைய ஆள்காட்டி விரலை பசி எடுக்கும் பொழுது வாயில் வச்சிங்க. ஆள்காட்டி விரலை இப்படி வச்சிங்க, உங்களுக்கு பசி எடுக்காது, உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதுக்கு நாரத முனிவர்கிட்ட கர்ணன் விளக்கம் கேட்குறார். ஏன் நாரத முனிவரே அந்த மாதிரி இல்லை, ஒரு முறை நீங்கள் ரதத்தில் கொண்டிருக்கும் பொழுது நிறைய சந்நியாசிகள் முனிவர்கள்லாம் சத்திரத்தில் சாப்பாடு போடுறாங்க, எங்கன்னு தெரியாமல் அலை மோதி கொண்டு இருந்தாங்க. அவங்க அந்த வழியாக அலைமோதி இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் தேரை நிறுத்திட்டு, என்ன முனிவர்களே சன்னியாசிகளே ஏன் தவிக்கிறீங்க, என்ன விஷயம்னு கேட்டீங்க. பூலோகத்தில் நீங்கள் மன்னராக வாழ்ந்த காலத்தில். அப்போது அவங்க சொல்கிறாங்க, இங்கே அன்னசத்திரத்தில் ஏதோ அன்னதானம் பண்ணுறாங்களாம், சாப்பாடு போடுறாங்களாம், நாங்கள் எல்லாம் பசியோடு இருக்கிறோம், அது எப்படிங்க போகிறதுன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டிருக்காங்க. அப்பொழுது நீங்கள் ரதத்தில் இருந்தபடியே இப்படி போய் அப்படி திரும்புங்க, அங்கே தான் அன்னசத்திரம் இருக்குன்னு உங்களுடைய ஆள்காட்டி விரலில் காமிச்சிருக்கிறீங்க. அதனால் நீங்கள் நிறைய தான தர்மங்கள் பண்ணி புண்ணியங்கள் பெற்றிருந்தாலும் அந்த புண்ணியத்தை கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தாரை வார்த்து கொடுத்துட்டீங்க. அதனால் அந்த புண்ணியம் உங்களுக்கு வரல. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, உங்களுடைய ஆள்காட்டி விரல் நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு வழிகாட்டுச்சு இல்லையா, அதனால் அந்த ஆள்காட்டி விரல் புண்ணியம் செய்திருக்கு. பசி எடுக்கும் பொழுதெல்லாம் ஆள்காட்டி விரலை வாயில் வச்சிங்கன்னா உங்களுடைய பசி ஆறிவிடும் என்று நாரத முனிவர் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லியிருக்கார். அப்போது சாப்பிட்றவங்களுக்கு வழிகாட்டின ஒரு ஆள்காட்டி விரலுக்கே புண்ணியம் வருகிறது என்றால், அன்னதானம் மனதார வயிறார சாப்பாடு போடும் அன்னதானம் செய்வோருக்கு எத்தகைய புண்ணியம் சேரும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தானத்தில் சிறந்தது அன்னதானம்தான். அதற்கு நிகர் வேறு எதுவும் கிடையாது. பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னதானம் செய்வதே புண்ணியங்களில் தலை சிறந்த புண்ணியமாகும் என்று நாரத முனிவர் விளக்கி சொன்னதின் வாயிலாக நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே கூடுமான வரை பசியோடு இருப்பவர்களுக்கு வயிறார நாம் உணவளிக்க முன்வர வேண்டும். அதுதான் மிகப்பெரிய புண்ணியம். நாம் மனித பிறவி எடுத்ததனுடைய பலனே அதில்தான் இருக்கிறது என்று இந்த ஒரு சிறு கதையை
இத்துடன் நாங்கள் நன்றியுடன் முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.